வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் சிக்கன் ரோலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒயிட் சாஸும் எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. 5 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே துருவி வச்சுருக்க ஒரு கேரட்டையும் ஒரு குடமிளகாவையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. 2 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிக்குங்க. சீக்கிரம் குக் ஆகணும்னா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துருங்க. காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்குங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை நம்ம சிக்கனோட பிரஸ்ட்டில் தூவி விட போகிறோம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்குங்க. இதில் சிக்கனோட பிரஸ்ட்டை வச்சிடலாம். நடுவில் பொறுமையாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி முழுசும் கட் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதை இன்னும் மெல்லிஸாக கட் பண்ண முடிஞ்சால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த கவரை 2ஆக மூடிடுங்க. இப்போ சப்பாத்தி உருட்டுற கட்டை இருந்தால் அதை எடுத்துக்குங்க. இதை நல்லா மெதுவாக தட்டி எடுத்துக்குங்க. நல்லா ஃப்ளாட் ஆகிற வரைக்கும் தட்டிக்குங்க. அப்போ தான் இந்த சிக்கனை ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் வேகும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சிக்கனில் தூவிடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துக்குங்க. 1/2 லெமன் எடுத்துக்குங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜூஸ் புழிஞ்சு விட்டுடலாம். பின் பக்கத்துலேயும் நம்ம திருப்பி போட்டுட்டு அதுலேயும் இதே மாதிரி மசாலாவை அப்ளை பண்ணி விட்டுருங்க. லெமன் ஜூஸையும் சேர்த்துருங்க. சிக்கனோட 2 பிரஸ்ட் நான் எடுத்திருந்தேன். இப்போ 2வது பீஸுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீஸுக்கும் மசாலாவை அதே மாதிரி சேர்த்துருங்க. ஒரு பக்கம் மசாலா சேர்த்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி தடவி விட்டுக்குங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு சீஸை வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறி மசாலாவையும் இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி நடுவில் மட்டும் காய்கறியே வச்சுருங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணி விட்டுக்குங்க. டூத் பிக் எடுத்துக்குங்க. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நல்லா கவர் பண்ணி குத்தி விட்டுக்குங்க. நீங்கள் டூத் பிக் பதிலாக நூல் கூட சுற்றி விடலாம். 2 ஓரங்கள்லையும் நடுவுலையும் கட்டி விட்டுட்டா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராது. ரோல் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் நீங்கள் கூல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டூத் பிக்கை யூஸ் பண்ணாமலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செட் ஆயிரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த பீஸ்லேயும் சீஸை வச்சிடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலை, கொத்தமல்லி இலையை சேர்த்துக்குங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறி மசாலாவையும் சேர்த்துருங்க. இதை நல்லா ரோல் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பீஸுக்கும் ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி டூத் பிக்கை வச்சு குத்தி விட்டுருங்க. நாலு இல்லைன்னா 5 டூத் பிக்கை வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பி போடும் போது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 முட்டையை வந்து நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன்.
ஒரு பிளேட்டில் 1/4 கப்பு மைதா எடுத்துக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. இந்த டூத் பிக் இருக்கிறதுனால நல்லா திருப்பி போட முடியாது. அதனால் ஸ்பூனால் எடுத்து முட்டையை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவில் இதை வச்சுருங்க. எல்லா இடத்துலையும் மைதா மாவு படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. மறுபடியும் இதை முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்குங்க. முட்டையை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நல்லா சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம பிரெட் க்ரம்ஸில் இதை வச்சிடலாம். இதே நல்லா இதுக்கு மேலே வந்து கோட் பண்ணி விட்டுருங்க. ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ரூலடை இந்த எண்ணெயில் வச்சுருங்க. அடுத்த பீஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. முட்டையில் டிப் பண்ணதை இப்போ மைதா மாவில் வச்சுருங்க. மைதா மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததாக திரும்பவும் முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்குங்க. முட்டையில் டிப் பண்ணதை எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் வச்சுருங்க. எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸை சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில் வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிறதுக்காக இந்த மாதிரி மூடி வைக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் ரோலட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கடைசியாக குத்தி வச்சிருக்க டூத் பிக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒயிட் சாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்குங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 5 பல் பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மைதா மாவு நல்லா வதங்கின உடனே 1 கப் பாலை இது கூட சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொதி வந்தால் 2 நிமிஷத்தில் இது நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், நல்லா கெட்டியாயிட்டு வருது. ஒயிட் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த சைஸ்க்கு எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்குங்க. கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒயிட் சாஸை இது மேலே ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குன்னு. பாருங்க, க்ரீமியான டேஸ்டான சிக்கன் ரோலட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.